தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. வருகை புரிந்துள்ள நமது பகுதியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இருப்பான ஆசிரியர் பெருமக்களுக்கும் தலைமையேற்று சிறப்புரை வழங்குமாறு நமது தலைமை ஆசிரியரை அன்புடன் அழைக்கிறேன். ஆக இந்த இனிய நிகழ்விற்கு நம்முடைய அழைப்பை ஏற்று உரிய நேரத்திற்கு சரியாக வந்திருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் உள்ளிட்ட அனைத்து அமைப்பினருக்கும், பள்ளி மேலாண்மை குழு தலைவர் உட்பட்ட உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும், முன்னாள் பெற்றோர் ஆசிரியர் கழக முக்கியஸ்தர்களுக்கும், முன்னாள் மக்கள் பிரதிநிதிகளுக்கும், இன்றைய புதிய அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள், ஒன்றிய செயலாளர் அவர்களுக்கும் மட்டுமல்ல அனைத்து முக்கியஸ்தர்களுக்கும், இந்த நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும், இந்த பள்ளியின் சார்பாக, எங்களுடைய ஆசிரியர் சார்பாக, மாணவர்கள் சார்பாக இருவரும் கூட்டி வருக வருக என வரவேற்கிறோம். ஏறக்குறைய 12 ஆண்டுகளுக்கு முன்பு 500 பேர் படித்து வந்தார்கள். தொடர்ந்து படிப்படியாக மாணவர்கள் எண்ணிக்கை உயர்ந்து தற்போது 1000 மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். கடந்த 12 ஆண்டுகளாகவே 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்விலே 95 விழுக்காட்டுக்கு மேல் 100% விழுக்காடு வரை ஒரு நல்ல பயிற்சி விகிதத்தை எங்களுடைய ஆசிரியர்கள் கொடுத்து வருகிறார்கள். இந்திய நாடானது மன்னராட்சி முறையிலே நடந்து கொண்டிருந்தது. முன்காலத்திலே மன்னராட்சி நடைபெற்றுக் கொண்ட நாடு. இந்த ஐரோப்பிய கண்டத்திலிருந்து 5 நாட்டவர்கள் படிப்படியாக வந்து முதலிலே போர்ச்சுகீசியர்கள். உடையார்பாளையத்தில் 6ஆம் வகுப்பில் படிக்கின்றேன். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என் இந்தியா. பசுமை போர்த்திடும் பாரத திருநாடு, மரங்கள் சூழ்ந்த மகிமை திருநாடு. பசுமையின் பாரம்பரியமும் நம் பெருமிதம், மண்ணும் மணி நீரம் நம் மூச்சு, பண்பும் மண்பும் நம் பேச்சு. பசுமையை பாடுவதல்ல நம் தேசபக்தி, பசுமை மரம் வளர்ப்பதே நம் தேசபக்தி. 15 August 1947, our country got the freedom from British rule after வீரபாண்டிய கட்டபொம்மன், வீரமங்கல் வேலு நாச்சியார், பகத்சிங் ஆகியோர் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி சுதந்திரம் அடைந்தது. இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட முதல் பெண் பேரரசி என்ற பெருமையை கொண்டவர் வீரமங்கை வேலு நாச்சியார் ஆவர். ராமநாதபுரம் மன்னரான செல்லமுத்து சேதுபதி சக்கனி முத்தாத்தா நாச்சியாரின் மகளாக 1830ஆம் ஆண்டு பிறந்தவர் வீரமங்கை வேலு நாச்சியார் ஆவர். தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். நம் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.